இயேசுவை போல நேசரும் இல்லையே, அவரல்லாமல் ரட்சிப்பும் இல்லையே. இயேசுவை போல நேசரும் இல்லையே, அவரல்லாமல் ரட்சிப்பும் இல்லையே. ஆவியினால் பிறந்து தேவனையே அறிந்து ஜீவ பாதையில் சென்று மகிழ்வாயே. வையகமே வார்த்தையை கேளாய், மெய்யாகவே நீ ரட்சிப்பை அடைவாய். ஆதாம் ஏவை போல் அசட்டை செய்யாதே, தீதா உலக வாழ்வையும் நம்பாதே. ஆதாம் ஏவை போல் அசட்டை செய்யாதே, தீதா உலக வாழ்வையும் நம்பாதே. உலகம் ஒரு நாளில் உன்னை கைவிட்டிடுவே, அந்நாளில் நீயும் எங்கே தவிப்பாயே. வையகமே நீ வார்த்தையை கேளாய், மெய்யாகவே நீ ரட்சிப்பை அடைவாய். கடைசி காலம் நெருங்கி வருதே, கர்த்தரின் வருகை சமீபமாகுதே. கடைசி காலம் நெருங்கி வருதே, கர்த்தரின் வருகை சமீபமாகுதே. நியாயம் தீர்க்கவாரே நியாயாதிபதி இயேசு, அநியாயம் செய்வோரே அழிப்பாரே. வையகவே நீ வார்த்தையை கேளாய், மெய்யாகவே நீ ரட்சிப்பை அடைவாய். அதிகமா நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த ஆசிரிக்கப்பட்ட மனமகிழ்ச்சியான இந்த நல்ல இரவு நன்றி சொல்லுகிறோம். கர்த்தாவே, இந்த அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி இந்த ராத்திரி வேளையில உடைய விலையேறப்பட்ட சத்தத்தை கேட்கும்படியாய் கர்த்தர் மகாபெரிய கிருபைக்காய் கோடான கோடி ஸ்தோத்திரம். முற்றுமாய் எங்களை மறைத்துக் கொள்ளும், ஒரு மாதம் வெளிப்படும். கர்த்தாவே, உலகத்திற்கு முன்பதாக கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நீர் யார் யாரை முன்குறித்திருக்கிறார் ஆண்டவரே, அத்தனை இந்த விலையேறப்பட்ட வார்த்தையை கேட்க இறக்கமாறார். ஒரு பெரிய காரியத்தை செய்து முடிக்க கிருபைக்காய் ஸ்தோத்திரம். அன்பு வெளிப்படட்டும், இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். Praise be to the name of our Lord and Savior Jesus Christ. Today we are going to discuss the important topic of how the true tabernacle was established, when the heaven kept this true tabernacle in his own mind, and what are the doors and what are the outer walls, and how it came to the earth in the year of 2021 and July 24th, and everything we want to discuss from the Word of God. I greet each and every one of you all over the world from India, and may God bless upon you, my beloved brothers and sisters in Christ Jesus. Okay, let us take the Bible and read the Word of God. Revelation chapter 15, the verse 11. Revelation chapter 15, the verse 5. Revelation chapter 15, verse 5. Revelation chapter 15, the verse 5. Please. இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ பர்வதத்திலே சாட்சியின் கூடாரமாகிய ஆலயம் திறக்கப்பட்டது. அந்த ஆலயத்திலிருந்து 7 வாதிகளையும். Yes. See, Revelation chapter 15, the verse 5. And after that, I looked, and behold, the temple of the tabernacle of the testimony in heaven was opened. இவைகளுக்கு பின்பு and after that நான் பார்த்தபோது I looked, இதோ பரலோகத்திலே and behold,
சாட்சியின் கூடாரமாகிய The temple ஆலயம் of the tabernacle of the testimony in heaven was opened. Okay. Now, Revelation chapter 19, 11. the verse 11. Revelation chapter 19, the verse 11. Please, those who listen my message, please take the Bible and note down for that. Revelation chapter 19, the verse 11. பின்பு பரலோகம் திறந்திருக்க கண்டேன். And I saw heaven opened. இதோ ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது. See, that one word is 7. And I saw heaven opened. In Revelation 19, the verse 11 says, and I saw heaven opened. And in Revelation 15, the verse 5 says, behold, the temple of the tabernacle of the testimony in heaven was opened. பரலோகத்திலே சாட்சியின் கூடாரமாகிய ஆலயம் திறக்கப்பட்டது. வெளிப்படுத்தல் 19ல பரலோகம் திறக்கப்பட்டது. So I want to teach the lesson very thoroughly because I studied under the feet of in the school of Lord Jesus Christ. கடவுளுடைய பள்ளிக்கூடத்தில் படித்த ஒரு கடைசி மாணவனுங்கிற ஒரு தார்மீக அடிப்படையில் இந்த how பரலோகம் திறக்கப்பட்டிருந்தா என்ன, எப்படி பரலோகம் திறக்கப்பட்டது, எப்படி வானம் திறக்கப்பட்டது, வானம் திறக்கப்படுகிற காரியம் என்ன, பரலோகம் திறக்கப்படுகிற காரியம் என்ன, சாட்சியின் கூடாரம் எப்படி திறக்கப்பட்டது, ஆசீர்வாத கூடாரம் எப்படி மோசே கொடுக்கப்பட்டது, எப்படி வார்த்தை மாம்சமானது, எப்படி கிறிஸ்தின் சரீரமாகி சபையான தோற்றுவிக்கப்பட்டது, எப்படி இயேசு தன் வெளிப்பாட்டை ஒரு தூதன் மூலமாக யோவானுக்கு வெளிப்படுத்தினார், எப்படி இந்த கடைசி காலத்திலே தேவன் அந்த மெய்யான கூடாரத்தை இந்த பூமிக்கு அனுப்பினார் என்கக்கூடிய இந்த ராஜரீகமான இந்த 7 காரியங்களை பல ஆண்டுகள் பேசலாம், பல நூற்றாண்டுகள் நம்ம பேசலாம். அத்தனை கிரேறு பெற்ற மாறாத பரிசுத்த நாம மகிமைப்படுவார். Dear brothers and sisters of God, tonight you may be taking rest after 9 o'clock. See, I may be a little bit late, but I want to explain from the word of God. Today, in which tabernacle we are waiting for? நாம் இன்னைக்கு எந்த கூடார வாசலிலே காத்திருக்க வேண்டும்? which tabernacle which God has revealed to us? தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு கூடாரம் என்ன? அந்த கூடாரத்தை குறித்து எங்க வாசிக்கிறோம்? Hebrew chapter 8 the verse 2 வாசி. எபிரேயர் 8வது 2வது வசனம். Hebrew chapter 8 the verse 2. மனுஷர் அல்ல பரிசுத்த ஸ்தலத்திலும் மனுஷரால் அல்ல கர்த்தரால் ஸ்தாபிக்கப்பட்ட மெய்யான கூடாரத்திலும். வெரி இம்பார்ட்டன்ட் திங். இப்போ கொஞ்சம் we should go away, கொஞ்சம் வெளியே போ. அதாவது I used to say the word, நான் ரொம்ப தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறேன். My question very simple. ஆபிரகாம் காலத்துல நம்ம கொஞ்சம் பின்னால போவோம். ஆபிரகாம் காலத்துல வேதம் எழுதப்பட்டிருந்ததா? ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டானே வேதம் எழுதப்பட்டிருந்ததா? நோவா வேலையை செய்தானே வேதம் எழுதப்பட்டிருந்ததா? ஆதாமும் ஏவாளும் பூமியில் இருந்தார்களே வேதம் எழுதப்பட்டிருந்ததா? So today we are having this holy Bible. Today we are having the holy Bible. So the whole Bible was in the mind of Christ. தேவன் தம்முடைய வார்த்தைக்குள் கிறிஸ்துவுக்குள் God kept the whole world. அதுதான் சொல்றாரு, பூர்வ காலங்களில் பங்கு பங்காக வகை வகையாக தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்கள் திருளப்பட்ட தேவன் சொப்பனத்தின் மூலமாக, தரிசனத்தின் மூலமாக, ஞானதரிசனம் மூலமாக, தீர்க்கதரிசனத்தின் மூலமாக, வார்த்தையின் மூலமாக, சத்தத்தின் மூலமாக, எக்காலத்தின் மூலமாக, மின்னலின் மூலமாக, இடியின் மூலமாக தேவன் இந்த பூமிக்கு இந்த வார்த்தைகளை அனுப்பினார். கொஞ்சம் கொஞ்சமா. யார் மூலமா? யார் மூலமா? தீர்க்கதரிசனம் மூலமா. கர்த்தருக்கு வேதப்பட்ட ஹalleluya. So I feel the presence of God. Today we are very particular about the true tabernacle. இப்போ மோசே என்கிற ஒரு தேவனுடைய மனுஷனை அவர் பூமிக்கு அனுப்பி அவர் வீட்டில் உள்ள உண்மையான வேலைக்காரனாக இருந்தபடினாலே அவனை பூமிக்கு அனுப்பினார். முதல் 5 ஆகமத்தை அவர் எழுதினார். ஹalleluya. இந்த வேதமானது மனுஷனுடைய சித்தத்தினாலே எழுதப்பட்ட ஒரு காரியம் அல்ல, பரிசுத்த
தீர்க்கதரிசிகள் பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்பட்டு என்ன செய்தார்கள்? எழுதினார்கள். காலம் வந்த போது அவைகள் இணைக்கப்பட்டு இந்த கடைசி காலத்திலே தேவன் நமக்கு அதை அச்சிட்டு பரிசுத்த வேதாகமாக தேவன் நம்முடைய கருத்தில் கொடுத்தார். அதுக்கு அநேக இரத்த சாட்சிகள் உண்டு, அநேக சாட்சிகள் உண்டு. இந்த வேத புத்தகத்தை போல சாட்சி உள்ள புத்தகம், உண்மையான புத்தகம், உலகத்தில் அதிகமாக மொழிபெயர்க்கப்பட்ட புத்தகம் உலகத்தில் வந்ததும் இல்லை, இனி வரப்போவதும் இல்லை. ஹல்லேலூயா. So this is for the Holy Bible. இருக்கட்டும். கர்த்தருடைய விலையேற பெற்ற. Now God visited Abraham. கடவுள் ஆபிரகாம் விட்டு போறார். பகலுக்கு குளிர்ச்சியான வேளையில, உஷ்ணமான வேளையில ஆபிரகாம் வந்திருக்கிறான். There are three persons visited the tent of Abraham. நல்ல கவனிக்க. உஷ்ணமான வேளையில ஆபிரகாம் வந்திருக்கிறான். அந்த கூடாரத்துக்கு there are three people visited. அந்த ரெண்டு பேர் தூதர்கள், ஒருவர் மட்டுமே கர்த்தர். Hallelujah. My question is very simple. Now God visited the tent of Abraham, in which Abraham and Sarah was there. Listen very carefully. And God, அதாவது சோதோம் கொமோராவின் நாட்களிலே தேவன் ஆபிரகாமோடு விருந்து உண்டு சாராளை ஆசீர்வதித்தார் என்று பக்தன் பாடினார். ஹல்லேலூயா. சோதோம் கொமோராவின் நாட்களிலே தீயோரை அக்னியால் அடித்தார். தேவன் சாராளை ஆசீர்வதித்து ஆபிரகாமுடன் விருந்துண்டார். ஆனந்த நான் பாடிடுவேனே, உள்ள பொங்குதே ஓரி போலே. ஆத்மநாத தேடி வந்தார், என்னை அழைத்து சென்றிடவே. இனி பயம் என்பதெனக்கில்லையே, நான் மரணத்தை ஜெயித்தேனே. சீக்கிரத்தில் மறுரூபமாவே பறந்து செல்லும். ஹல்லேலூயா. Genesis chapter 18, the words 1 and 2 and 3. ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் வசனம். Thank you Jesus. பின்பு கர்த்தர் மம்ரே சமபூமியிலே அவனுக்கு தரிசனமானார். அவன் பகலில் உஷ்ண வேளையில் கூடார வாசலில் உட்கார்ந்திருந்து ஆமென் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ மூன்று புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள். Hallelujah. See now God came down to meet a single person. His name is called Abraham. ஒரு தனிப்பட்ட மனிதனை சந்திப்பதற்கு வானத்தின் தேவன் பரலோகத்தில் இருந்து பூமிக்கு அவன் எங்க குடியிருக்கிறானோ, எந்த கூடாரத்தில் இருக்கிறானோ அவரை நோக்கி அவர் இறங்கி வந்தார். Hallelujah. So Jesus Christ is same yesterday, today and forever. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். If God selected a single man, he used to visit him directly and spoke to him directly and eat with him directly. தேவன் அவனோடு தங்குவார், அவனோடு பேசுவார், அவனோடு சாப்பிடுவார், அவரை தனக்காக தெரிந்து கொள்வார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஆண்டவர். Hallelujah. Hallelujah. Heaven கேட்டு பேசவே வானம் ஒழிந்து போகும், தேவனுடைய வார்த்தை ஒரு நாள் ஒழிந்து போகும் என்பர்களே. Hallelujah. You may be a great man, you have any powers and authority, but the word of God has the whole authority to discern the spirit and separate all the things in the world. What a wonderful God. கேருபீன்கள் இருக்கிறாங்க, சேராபீன்கள் இருக்கிறாங்க, பர்வதத்தில் சிங்காசனம் இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது, ஆளுகை இருக்கிறது, ஆராதனை இருக்கிறது. எல்லாவற்றையும் விட்டு தேவன் ஆபிரகாமை சந்திப்பதற்காக எப்படி வந்தாரு? வாசிப்பா. பின்பு கர்த்தர் மம்ரேயின் சமபூமியிலே அவனுக்கு தரிசனமானார். அவன் பகலின் உஷ்ண வேளையிலே கூடார வாசலில் உட்கார்ந்திருந்து கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ மூன்று புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள். ஹல்லேலூயா. அவர்களை கண்டவுடனே அவன் கூடார வாசலிலிருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி தலை மட்டும் குனிந்து ஆண்டவரே, ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஆண்டவரே, ஆண்டவரே, உம்முடைய கண்ணீரை கைவிடுகிறாரோ, நீர் உம்முடைய அடியை விட்டு கடந்து போக வேண்டும். Hallelujah. The man was crying towards God. And
This is the prayer of Abraham. இப்படி கண்ணிலிருந்து கருத்தை எடுத்துதானோ நீர் கடந்து போக வேண்டாம். ஃபர்ஸ்ட் பிரேயர், முதலாவது அந்த ஜெபமே தேவனை நிறுத்தி விட்டது. ஹalleluya. அதுக்கு பிறகு அவரால் ஒண்ணும் பண்ண முடியாது நண்பர்களே, ஒண்ணுமே செய்ய முடியாது. The request, the humble and the cry and sit at the feet of God and shed the tears and that will be answerable very soon, no doubt about it. ஒரு மனிதன் கடவுளை பார்த்து உட்கார்ந்து கண்ணீர் விட்டு கதறானால் அந்த கண்ணீர் சும்மா போகாது. Hallelujah. God can meet the whole challenges. சாத்தான் எந்த சவாலை வைத்திருந்தாலும் பரிசுத்தவான்களுடைய கண்ணீர் அவைகளுக்கு பதில் கொடுக்க வல்லமை உள்ளது சகோதரர்களே. Hallelujah. God can shake the world. God can do anything because He is the creator of the heaven and the earth. அவர் ஏற்றும் என்றும் மாறாத ஆண்டவர். What a wonderful God. ஆண்டவரே உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் ஆமென். நீர் உமது அடியரை விட்டு கடந்து போக வேண்டாம். இப்போ ஆபிரகாம் காலத்துல கடவுளை சந்திக்க வரும் பொழுது மின்னல் அடிக்கல, இடி முழங்கல, எக்கால சத்தம் கேட்கல, ஒரு சாட்சியும் இல்ல. நல்ல கவனிக்கணும் சார். கடவுளை ஆபிரகாமை சந்திக்க வரும் பொழுது டமா டமான்னு இடி முழங்கல, எக்கால ஊதல. அப்படியானால் ஒரு மனிதனை சந்திப்பதற்காக தேவன் ரகசியமாய் ஆபிரகாமை சந்திக்க வருகிறார். மின்னல் இல்ல, கவனித்தது வந்து இதோ ஆபிரகாமே நாளை கடவுளை சந்திப்பான்னு சொல்லி மரியாதை சொன்ன மாதிரி ஆபிரகாம் சொல்லல. ஆபிரகாமுக்கும் தேவனுக்கும் மத்தியிலே ஒரு தூதன் இல்லை, இடி இல்லை, மின்னல் இல்லை, சத்தம் இல்லை, முழக்கம் இல்லை, ஒன்றுமே இல்லை. தேவன் நினைத்தார் அவனை சந்திக்க வந்தார். ஹalleluya. அவர் நேற்று இன்னும் மாறாதவர். உலகத்தில் எல்லாம் இடி முழங்கும், மின்னல் அடிக்கும், எக்காலம் கேட்கும். ஆபிரகாம் இடத்திலே இடி முழங்கல, மின்னல் அடிக்கல, எக்காலம் முழங்கல. ஆனால் தேவன் இறங்கி வந்து சந்தித்தாரா இல்லையா? ஹalleluya. ஹalleluya. தேவன் whenever God has come, He has own deciding power. அவருக்கு சொந்த அதிகாரம் உண்டு, அவருக்கு சொந்த ஒரு உரிமை உண்டு. அவர் எவரை சந்திக்க வருகிறாரோ இடி முழங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆபிரகாம் வீட்டுக்கு ஆண்டவர் சாப்பிட வந்தது ஆபிரகாமுக்கும் அவருக்கும் மட்டும்தான் தெரியுமே தவிர வேற ஒருவருக்கும் தெரியாது. நம்பர் 1 கரெக்டா? நல்லா கவனிங்க. ஆண்டவரே உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் ஆமென். நீர் உமது அடியரை விட்டு கடந்து போக வேண்டாம். ஆமென். கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டும். தண்ணி கொண்டு வர ஆண்டவரே. உங்கள் கால்களை கழுவி மரத்தடியில் சாய்ந்து கொண்டிருங்கள். எங்க சாய்ந்து பாருங்க. ஆபிரகாம் வீட்டு சோபா இல்ல, பெரிய இயேசுவும் இல்ல. ஒரு மனிதனுடைய சொல்லை கேட்டு தேவாதி தேவன் ஒரு மரத்து கொண்டை சாய்ந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். ஹalleluya. Because he obeyed the word of God. அவன் கடவுளின் சத்தத்தை கேட்டு அந்த மரணத்துக்கு வந்தபடினாலே ஆபிரகாமுடைய சொல்லுக்கு தேவன் கீழ்ப்படிந்தார். ஒரு மனிதன் தேவன் சொல்லி கீழ்ப்படிவானால் மனிதனுடைய சொல்லுக்கும் தேவன் கீழ்ப்படிவார். ஹalleluya. What a wonderful God. அழகா சொல்றேன். ஐயா என் வீட்டுல சோபா செட் இல்ல, என் வீட்டுல ஏசி ரூம்ல இல்ல. இந்த சின்ன ஒரு கூடாரம் இருக்குது, கூடத்துல சாராள உட்கார்ந்துக்கிறான். உள்ளே உட்கார்ந்து இடம் இல்லை ஆண்டவரே. Please wait and lean on the tree. கர்த்தரிலே பெற்ற மாறாத பரிசுத்த மகிமைப்படுவதாக வேதம் சொல்லுகிறது. வாசினே நாங்கள் கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டும். உங்கள் கால்களை கழுவி மரத்தடியில் சாய்ந்து கொண்டிருங்கள். ஆமென். நீங்கள் உங்கள் இருதயங்களை திடப்படுத்தி கொஞ்சம் அப்பம் கொண்டு வருகிறேன். அப்புறம் நீங்கள் உங்கள் வழியே போகலாம். இதற்காகவே அடியே இடமட்டுமாறு வந்தீர்கள் என்றார். அதற்கு அவர்கள் நீ சொன்னபடி செய்கிறார்கள். நீ சொன்னபடி அர்த்தம் என்ன சொல்லிட்டு லைவா படிக்கணும் பைபிள. அவங்க நம்மள மாதிரி மனுஷன் கடவுளை சத்தத்தை கேட்டு வனாந்தரத்தில் மெசபொத்தேமியா வனாந்தரத்தில் உட்கார்ந்து இருக்கிறான். அவனை தேடி 2 தூதரை கூட்டிக்கிட்டு வானத்தின் தேவன் ஆபிரகாமை சந்திக்க வருகிறார். மீண்டும் சொல்றேன், மின்னல் அடிக்கல, இடி முழங்கல, வானவில் தோன்றல. நல்லா கவனிங்க.
இப்போ நம்ம தெளிவா இருக்கணும். கடவுள் கத்ததாமே ஆரவாரத்தோடும் பிரதான சத்தத்தோடும் தேவ காலத்தோடும் வார்த்தை இறங்கி வருவார். அது ரைட்டுப்பா, கரெக்ட் தான். மோசே காலத்துல அப்படிதான் இறங்கி வந்தாரு. ஆனா ஆபிரகாம் வீட்டுக்கு வரும் பொழுது என்ன செய்யல, இடி முடங்கல, மின்னல் அடிக்கல, எல்லாத்தையும் நிறுத்திக்கிட்டு அவர் எந்த மாம்சத்திலே ஆபிரகாமை சந்தித்தார்? ரட்சிப்பின் மாம்சத்திலா, மீட்பின் மாம்சத்திலா, மறுரூபத்தின் மாம்சத்திலா, மகிமையின் மாம்சத்திலா, மரணத்தின் சாயலிலா, அடக்கத்தின் சாயலிலா, உயிர்த்தெழுதலின் சாயலிலா, எந்த மாம்சத்திலே தேவன் ஆபிரகாமை சந்தித்தார்? அந்த மாம்சத்திலே ஆபிரகாம் கொடுத்த அந்த உணவை அவர் புசிக்க முடிச்சது சொன்னால் அந்த மாம்சம் இன்னைக்கு எங்கே? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கல்வாரி சிலுவையில் கர்த்தருடைய மாம்சம் எங்கே? ஆபிரகாம் வீட்டிலே மரத்திலே சாய்ந்த மாம்சம் எங்கே? ஹல்லேலூயா. தேவன் ஒரு மனிதனை சந்திக்கின்ற பொழுது ஒவ்வொரு மாம்சத்தோடு, ஒவ்வொரு நிலைமையிலே, ஒவ்வொரு அடிப்படை உரிமையிலே அவரை சந்திக்க உரிமை உண்டு. அவர் தீர்க்கதரிசிகளை சந்தித்த முறைமை வேறு, ஆபிரகாமை சந்தித்த முறைமை வேறு, நோவை சந்தித்த முறைமை வேறு, அவர் ஆதாம் ஏவாளோடு உலாவின முறைமை வேறு, இயேசு கிறிஸ்து மாம்சம் வேறு, கிறிஸ்து சரீர சபை வேறு, மனவாட்டி சந்திக்கிற உரிமை வேறு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God has his own faith and meet individual person directly. அவனை சந்திப்பதற்கு அவருக்கு ஒரு உரிமை உண்டு, ஒரு நிலை உண்டு, ஒரு தன்மை உண்டு, ஒரு மாம்சம் உண்டு, ஒரு அதிகாரம் உண்டு. அதை உங்கள்கிட்ட சொல்லிட்டு செய்கிற அவசியம் அவருக்கு கிடையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நண்பர்களே, I want to stress this very clearly. Verse 6, 18:6. அப்பொழுது ஆபிரகாம் தீவிரமாய் கூடாரத்தில் சாராளுக்கு போய், நீ சீக்கிரமாய் 3 படி மெல்லிய மாவு எடுத்து பிசைந்து அப்பம் சுடு என்றான். கொஞ்சம் பைபிளை படிக்கணும், கவனமா படிக்கணும். ஒரு மனுஷன் அப்பம் சுட்டு ஒரு காளைய சமைச்சு பண்டது வரைக்கும் காத்திருந்தார் பாருங்க. அதான் அன்பு. அவர் சிருஷ்டிகர், இவரே அவரை சிருஷ்டித்தவர். யாரு? ஆபிரகாம் சிருஷ்டித்தவர் அவர்தான். ஒரு சிருஷ்டிகர் ஒரு சிருஷ்டியினுடைய சமையலுக்காக, அவன் கையில் கொடுப்பதை வாங்கி சாப்பிடுவதற்காக காத்திருந்தார். அப்படி என்று சொன்னால் அழுத்தமா தெளிவாக படிக்கப்படுது. அழகா எழுதப்பட்டு வாசிங்க. அப்பொழுது ஆபிரகாம் ஆமென் தீவிரமாய் கூடாரத்தில் சாராளுக்கு போய் நீ சீக்கிரமாய் 3 படி மெல்லிய மாவு எடுத்து பிசைந்து அப்பம் சுடு என்றான். ஆபிரகாம் மாட்டு மந்தைக்கு ஓடி ஆமென் ஒரு நல்ல இளங்கன்றை பிடித்து, நல்ல எப்படி? நல்ல இளங்கன்றை பிடித்து. ஆமா, நல்ல இளங்கன்று. வயசானது, குருடு, செவுடு, நொண்டி, நொடம், அசைப்படாதது, நாளைக்கு மண்டை போடுற மாடு. ஆமா, நாளைக்கு இந்த மாட்டை வந்து செத்துரும், நாளைக்கு இந்த கோயிலுக்கு நேர்ந்துருவோம். எப்படி இந்த மாடு என்ன போகுது? செத்துரும் போது பண்ண எங்க நேர்ந்து விட்டுருவோம். ஆமா, அதெல்லாம் பேச வேண்டாம். வாசிங்க. ஆபிரகாம் மாட்டு மந்தைக்கு ஓடி ஒரு நல்ல இளங்கன்றை பிடித்து வேலைக்காரன் கையிலே கொடுத்தான். ஆமென். அவன் அதை சீக்கிரத்தில் சமைத்தான். ஆபிரகாம் 8. ஆபிரகாம் வெண்ணையையும் பாலையும் சமைத்த கன்றையும் எடுத்து வந்து அவர்கள் முன்பாக வைத்து அவர்கள் அருகே மரத்தடியில் நின்று கொண்டிருந்தார். அவர்கள் புசித்தார்கள். 3 பேரும் புசித்தார்கள். ஒரு மனுஷனுடைய ஆகாரத்தை தூதன் புசிப்பது எப்படி? ஒரு மனுஷன் புசித்த சமைத்த ஆகாரத்தை தேவன் புசித்தாரே, எந்த மாம்சத்துல வந்தார்? ஏன் அந்த மாம்சத்துல அவர் ரத்தத்தில் வரல? இங்கதான் 2 விஷயத்தை தெளிவா கவனிக்கணும். Number 1, you take the situation of the Abraham and his family and you have to see the God and his angels. கடவுளையும் அவருடைய தூதனையும் ரொம்ப கவனமா கவனிக்கணும். அதே நேரத்தில் you want to see the Abraham. இப்போ
நல்ல கவனிங்க. ஆபிரகாம் வீட்டுல கடவுள் விருந்து சாப்பிட்டார் அப்படின்னு யார் சொல்லுவா? யார் சொல்லுவா? எப்படி சொல்லுவா? எங்க வீட்டுல சாப்பிட்டார். கடவுள் நேற்று என்ன சந்தித்தார்? நான் கண்ணுக்குட்டி சமைத்து கொடுத்தேன், அவர் இந்த மரத்தை கொண்டு உட்கார்ந்து சாப்பிட்டார் அப்படின்னு சொன்னான்னா அவர் உரிமை இருக்கா இல்லையா? அவர் சொன்ன தப்பா பொய்யா? ஐயா கரெக்ட். பிரதர் சிஸ்டர், சில செய்திகளை பேசுறோம். நீ விசுவாசிக்கிறதுக்காக, நீ ஏற்றுக்கொள்ளதுக்காக கடவுளுக்கு சொன்னதை பொய்யா போயிருமா? Is it possible? கர்த்தர் சித்தமான தொடர்ந்து 5 ஆண்டுகளோட வார்த்தை நான் பேசுவேன். ஆசிரியர் கூடாரம் என்றால் என்ன? சாட்சியின் கூடாரம் என்றால் என்ன? பரலோகம் என்றால் என்ன? வார்த்தை மாம்சம் என்றால் என்ன? கிறிஸ்துவின் சரீரவாகி சபை என்றால் என்ன? மெய்யான கூடாரம் என்றால் என்ன? ஆட்டுக்குட்டியோட மனைவியாக மனவாட்டி என்றால் என்ன? இந்த 5 டாபிக்கை பேச கர்த்தர் தீர்மானிச்சிருக்கிறேன். ஜோபில் எடுக்க தொடர்ந்து செய்தியை கேளுங்க. கர்த்தர் வெளியேற பெற்ற மாறாத பரிசுத்த நாம வெளிப்படுவதாக. கடவுளுடைய பள்ளிக்கூடத்தில் படித்த ஒரு கடைசி மாணவன், அவ்வளவுதான் தகுதி. அதனால நாம பாஸ்டரோ ஈவாஞ்சலிஸ்டரோ போதகனோ நீங்க போற சபையில் உள்ள பெரிய பெரிய ஆட்களை போல நான் அவ்வளவு பெரிய ஆள்லாம் கிடையாது. ஐ எம் லாஸ்ட் அண்ட் வர்ஸ்ட் ஃபெல்லோ. பட் த பைபிள் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ரொம்ப கவனமா நம்ம கவனிக்கணும். இப்போ அவர்கள் புசித்தார்கள், எடுத்துக் கொள்கிறார். எனக்கு அன்பான தெய்வத்தின் பிள்ளைகள், ஒரு மனுஷன் உட்கார்ந்து இருக்கிற கூடாரத்துக்கு பரலோகத்தின் தேவன் பூமியில அவர் சிறுசேர்ந்த மண்ணிலே அவருடைய கால்கள் அந்த உஷ்ணமான வேளையில அவரை நோக்கி நடந்து வந்தார் என்று சொன்னால் காரணம் என்ன? அவர் சொன்ன சத்தத்துக்கு இவன் கீழ்ப்படிந்தான். அவராகவே சொல்றாரு. எப்படின்னா, யூ டர்ன் தி பைபிள் கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி நீ உன் தேசத்தையும் இனத்தையும் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. கடவுளுக்காக ஒரு பழைய செருப்பு கூட விட மாட்டான். ஆனா பெரிய ஆளாகணும்னு ஆசை. சும்மா பிரதர், ஒரு மனிதனை தேடி பரலோகத்தின் தேவன் வரணும்னு சொன்னா, நம்பர் 1, தேவன் அவனோட முகமா பேசியிருக்கணும். அவருக்கு சத்தத்தை அவன் காதல கேட்டுக்கணும். அவருடைய சத்தத்தை அவன் கீழ்படுத்திருக்கணும். Then only God directly visited a man. ஒரு மனிதனை கடவுள் நேரடி சந்திக்கணும்னா முதல்ல அவன் கடவுளுடைய சத்தத்தை காதல கேட்டுக்கணும். 2வது அவருடைய சத்தத்தை கீழ்படுத்திருக்கணும். என்ன சொல்ற? கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. இன்னைக்கு நம்ம பாடுவோம், ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர் ஆசீர்வதிப்பாரே, சாராளே அன்றி ஆசீர்வதித்தவர் ஆசீர்வதிப்பாரே. நல்லா பாடுவோம். Who is Abraham? ஆபிரகாமுக்கு நமக்கு என்ன தொடர்பு? ஆபிரகாம் கடவுள் சத்தத்தை சொல்ற வாசிங்க. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. Go, leave the country, left everything and come on. Hallelujah. This is the calling of God. The same God. அதே கருத்துனாரு. Come on from the denomination. சாவத்து வெளியே வாயா, சபையோடு வெளியே வா, தேசமோடு வெளியே வா, நான் இந்த பெரிய காரியம் ஆக்குவேன். Hallelujah. The same God living today. அவர் நேற்று பேசவே, அவர் நேற்று நின்று மாறாத ஆண்டவர், மாறாதிக்கிற ஆண்டவர், ஜீவனுள்ள ஆண்டவர். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி நீ உன் தேசத்தையும்
இடத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி. நான் எப்போ புறப்பட்டு போற பிறகு உன்னை பெரிய ஜாதியாக்கி, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ நீ ஆசீர்வாதம் ஆசீர்வாதமா இருப்பாப்பா. ஒரு மனிதனை தேவன் மனம் திறந்து ஆசீர்வதிக்கணும் சார். ஒரு மனிதனை தேவன் மனம் திறந்து ஆசீர்வதிக்கணும். நீ ஆசீர்வாதமா இருப்பாப்பா. If you obey the word of God, you will be blessed man on the earth. நீ ஆசீர்வாதமா இருப்பா ஆபிரகாமே. நீ ஆசீர்வதிக்கப்பட்டவனா இருப்பா. You will be the blessed man. சும்மா வர மாட்டார் சார். சும்மா தேடி வருவாரா? கேள்விகள் சேர்வத்தில் வாசம் பண்ணுகிற ஆண்டவர் சிங்காசனத்தை வீற்றிருந்து பரிசுத்தர் 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 போட்டு துணிக்க தகுதியுடைய ஆண்டவர் ஒரு பகல்ல வெயில் நேரத்துல சுடு மணல்ல நடந்து மெசொப்பொத்தாமியா வனாந்தரத்துல காத்திருந்த ஆபிரகாம் சும்மா சந்திப்பாரா? That is the calling of God. That is the predestination of God. கடவுள் அவன் தெரிஞ்சிட்டார். உன்னை பெரிய ஜாதியாக்கி வாசிங்க. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி, நான் பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து பேரை பெருமைப்படுத்துவேன். உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன். உன்னை ஆசீர்வதிப்பேன். உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். உன்னை எப்பா ரொம்ப முக்கியம். உன்னை சபிக்கிறவர்களை, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன். உன்னை சபிக்கிறவர்களை ஆபிரகாமா அப்படி சொன்னாலே அவன் சபிப்பேங்கிறார். அவன் செல்ல நம்ம வீட்டுல ஏன் சாவ வருது? அவன் கடவுள் அழைக்கப்பட்ட மனுஷா இருப்பான். இஷ்டத்துக்கு வாய்ப்பு பேசுறது எப்படியா சோத்துக்கு வழி இருக்கும்? எப்படி சோத்து வழி இருக்கும்? எப்படி நீரிழிவு? ஏன் டயபெட்டிஸ் வருது? ஏன் தூக்கமின்மை? why diabetes? ஏன் சர்க்கரை நோய் வருது? ஏன் சுகருக்கு மாத்திரை எடுக்கிற? why? Because it's a curse of God. கடவுளுடைய சாபம். The curse of God. சொல்றாரு பாரு. உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன். உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்கு ஆசீர்வதிக்கப்படுகிறார். அப்போ பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆதாமுக்குள் ஆசீர்வதிக்கப்படுமா, ஆபிரகாமுக்குள் ஆசீர்வதிக்கப்படுமா? ஆமென். ஆபிரகாம். நல்ல கவனிக்கணும் பிரதர். பூமியில் வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். உனக்குள் யாருக்குள்ள? ஆபிரகாம். அப்ப ஆதாமுக்குள் ஆபிரகாமுக்குள். இங்கதான் நீங்க உடனே பைபிள் திருப்பணும். You turn the book of Matthew chapter 1 the verse 1. மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1ஆவது வசனம். வாசிப்பா. Matthew chapter 1 the verse 1. Matthew chapter 1 the verse 1. ஆபிரகாமின் குமாரனாகிய, யார் குமாரனாகிய? ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவினுடைய வம்சம். ஏன் ஆதாமின் குமாரன் எழுதல? ஏன் ஆபிரகாமின் குமாரன் எழுதினாரு? வாசிக்கணும் சார், யோசிக்கணும். ஓய் வார்த்தை ஒண்ணு கவனமா படிக்கணும். வேதத்தை எடுத்து திறந்தா 3 மணி நேரம் கடவுள் சபை உட்கார்ந்து கதறணும், ஆளணும். சும்மா அப்படியே திறக்கிறது இல்ல சார். நோ சார், நோ. கர்த்தர் நல்லதை ருசித்து பாருங்க. நமக்கு தான் பைபிள் வாசிக்க நேரமே இல்லையே சார். we have no time to read the Bible. நமக்கு மொபைல் சென்டருக்கே நேரம் இல்லை. இட்ஸ் a great devil. ஒரு அந்த டிவியில் இருந்தான். இப்போ பார்த்தீங்கன்னா என்ன சேர்த்து சொல்றேன், அதில் உட்கார்ந்தோம் அப்படின்னா நம்ம எல்லா டைமும் சாப்பிடுவோம். ரொம்ப ஜாக்கிரதை. பி கேர்ஃபுல். போட்டு சொன்னா நான் ஒண்ணுக்கு அடிமைப்பட மாட்டேன். இன்னைக்கு எல்லாருமே எதுக்கு அடிமை? எதுக்கு அடிமை? மொபைலுக்கு அடிமை. முடியவில்லை, சோர்ல அவனுக்கு இருந்துருவான்.
ஆனா போன்ல இருக்க மாட்டாங்க. மொபைலுங்க பைபிளுங்க, கத்துறங்க, பசுத்தாவிங்க, ரட்சிப்பங்க இல்ல இல்ல. உபவாசங்க, ஜெபங்க, உண்மைங்க, ஒழுக்கமங்க, கற்பங்க இல்ல. ஆனா மொபைலுங்க என்ன மாடல வாங்கலாம், எப்படி வாங்கலாம்? நண்பர்களே, கடைசி நாட்களில் பவுல் கண்ட கொடிய காலத்தினுடைய அடையாளம் இவைகளே. கத்திர விலையேற பெற்ற மாறாத பரிசுத்தநாம உனக்கு எல்லாரும் ஆசீர்வதிப்பாங்க. இப்போ ஆபிரகாம் வீட்டுல சாப்பிட்ட பிறகுதான், நல்ல வரீங்க, ஆபிரகாம் வீட்டுல சாப்பிட்ட பிறகுதான் அவர் வார்த்தை சொல்றது எனக்கு ரொம்ப அடிக்கடி கண்ணீரோட வசனத்தை தியானிப்பேன். அது என்னன்னு சொன்னா, ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்துல சொல்றாரு, வாசினே. ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 18:17. ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 17-18 வாசனை. அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாம் பெரிய பலத்த ஜாதி ஆவதினாலும் அவனுக்குள் பூமியிலுள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படுவதினாலும் நான் செய்ய போகிறது ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ. நான் செய்ய போறது ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ. இப்படி ஒரு ஊழியர் நீங்க உலகத்துல எங்கயா இருக்கா? சும்மா சோத்துக்கும் சக்கரை பொங்கலுக்கும் கால்குள்ள அல்வாவுக்கும் திக்கு சொல்லிக்கிட்டு கேவலமான படம். எங்க இருக்கா? எவன் இருக்கா? எங்க சபை? சபை மண்டை போட்டப்ப சபை செத்தே போச்சு. இல்லவே சத்தியமா இல்லப்பா. இல்லடா, சத்தியமா இல்லை. நீ நம்புற சபையே இல்லை. கண்ணு போக குறி பிடிக்க உட்கார்ந்துருக்கிறான் அப்படின்னு போன தெளிவா பேச. டோன்ட் பிலீவ் டுடேஸ் சர்ச். அது இல்லை. கிறிஸ்டின் சத்தியமாக சபையை கிறிஸ்து எடுத்துக்கொண்டார். இதான் ராஜரீகமான விசுவாசம். சத்தியமா இல்லை. சும்மா அந்த பண்ண கொடுக்குதான்னு சொல்ற மாதிரி லவதிக சபை இல்ல. எல்லா சபையும் முடியாது, லவதிக சபை முடிய மாட்டேங்குது. எல்லா சபைக்காரும் முடியுதா? ஏன் லவதிக சபைக்காரன் மட்டும் முடியல? எல்லாமே அவனவன் வைத்து குழம்பு செய்யக்கூடிய கொடூரமான காரியம். பி கேர்ஃபுல் அபௌட் இட். கவனமா படிக்கணும். இப்போ ஆண்டு சொல்றாரு, ஆபிரகாமுக்குள்ள எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட போறான். நான் ஆபிரகாமுக்கு அந்த வசனத்தை ரொம்ப நான் 18 படிப்பா. நான் செய்ய போறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ. அல்லேலூயா. அப்போ காலாகாலமாக தலைமுறையாக தேவன் தன்னுடைய காரியத்தை மறைக்காமல் பேசுவதற்கு பூமியிலே ஒரு மனிதன் உண்டு. அல்லேலூயா. சொல்றாரு பாருங்க. I can read in English. A very beautiful word. 18 and 18. See 17. And the Lord said, shall I hide from Abraham that thing which I do? நான் செய்ய போகிறது மழை பெய்யணும். அப்போ நல்லா கவனிங்க. ஆபிரகாமுக்கு சோதமுடைய அழிவை பற்றி தெளிவா பேசுறாரு. நல்லா கவனிக்கணும். கரெக்டா? ஆபிரகாமுக்கு வாசிங்க. அப்போ கர்த்தர் 18:17. அப்போ கர்த்தர் ஆபிரகாம் 17 அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாம் பெரிய பலத்த ஜாதியாவினாலும் அவனுக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படுவதனாலும் நான் செய்ய போகிறதை ஆபிரகாம் மறைப்பேனோ. கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவர் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார். பின்பு கர்த்தர் சோதம் குமரன் கூக்குரல் நிர்ணயிப்பதனாலும் கடவுள் எதுக்கு இறங்கி வந்தாரு? சோதம் கூக்குரல் ரொம்ப பிரதர் நல்லா செய்யுங்க. குட்டி வெறி வச்சாரம் வேசித்தனம் களவு கைதஞ்சம் செய்யப்பா, நல்லா செய்யுங்க. துணிஞ்சு செய்யுங்க, தப்பு கிடையாது, செய்யுங்க. ஆனா
இந்த கூக்குரல் கடவுளுடைய சமுத்திரம் எட்டும். ஹalleluya. தேவன் அதுக்காக இறங்கி வருவான். நல்லா செய்யுங்க சார், நல்லா செய்யுங்க, துணிஞ்சு செய்யுங்க. காசு இருக்கு, பணம் இருக்கு, உங்க இஷ்டம் செய்யலாம், தப்பு கிடையாது. பட் the things அத கடவுள் கவனமா கேட்பார். உங்கள்கிட்ட பவர் இருக்குது, பணம் இருக்குது, எல்லாமே செய்வீங்களே. வாசிங்க பைபிள. பின்பு கர்த்தர் சோதம் குமரன் கூக்குரல் இருப்பதினாலும் அவைகளின் பாவம் மிகவும் கொடிதாயிருப்பதினாலும் நான் இறங்கி போய் என்னிடத்தில் வந்து எட்டின அதன் கூக்குரல் படியே என்னிடத்தில் வந்து எட்டின அதன் கூக்குரல் படியே இல்லையோ என்று பார்த்து அறிவேன் என்றார். அப்பொழுது அந்த புருஷர் அவ்விடம் விட்டு சோதனை நோக்கி போனார்கள். ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தார். எப்பவுமே அவனுடைய கோபத்தை தணிப்பதற்கு, அவனுடைய சமூகத்தில் கெஞ்சி நிற்பதற்கு பூமியில் ஒரு மனுஷன் தேவை சார். ஹalleluya. அவன் முகத்தை பார்க்காம தேவன் பூமி அழிக்கவே மாட்டார். ஹalleluya. அவன் முகத்தை பார்ப்பார். நம்முடைய ஆண்டவர் பெரிய ஆண்டவர், மிகவும் இரக்கத்துக்குள்ள ஆண்டவர். அதே நேரத்தில் பற்றி நம் முற்பிதாக்கள் நம்பின தேவர் நேற்றும் இன்றும் என்று மாறிடாரே. நம் முற்பிதாக்கள் நம்பின தேவர் நேற்றும் இன்றும் என்று மாறிடாரே. யோசுவாவி வார்த்தையாலே ஏகும் சூரியன் நின்றதுவே. யோசுவாவே வார்த்தையாலே ஏகும் சூரியன் நின்றதுவே. ஆச்சரியமே அதிசயமே ஆண்டவர் செயல்கள் ஆதி பக்தரிடா. ஹalleluya. முற்பிதாக்கள் நம்பின தேவன் சாதன ஆண்டவர். நண்பர்களே, கொஞ்சம் அவுட்டர் பிக்சர் மட்டும் நான் பேசி முடிச்சிருக்கிறேன். அப்ப ஆபிரகாம் காலத்துல தேவன் மாம்சத்தில் இறங்கி வந்து அவனோட சாப்பிட வந்தது ரெண்டு விஷயம். ஒன்று சோதோமின் முடிவு, இரண்டு ஆபிரகாமின் ஆசீர்வாதம். ஹalleluya. ஆபிரகாம் ஆசீர்வதிக்கணும், சோதோமின் கதையை முடிக்கணும். அவன் நேற்றும் இன்றும் என்று மாறாதவர். The same God, அதே ஆண்டவர், அதே தேவன் 2000 வருடத்துக்கு முன்பதாக வார்த்தை மாம்சமாக பூமிக்கு இறங்கி வந்தார். நியாயப்பிரமாணத்தின்படி எருசலேம் தேவாலயத்தில் வேதவரை பரிசில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். மகாபுரம் ஆசிரியர் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். அதே ஆலயத்தில் அவர் போறாரு. அவர் கையிலேயே ஏசாயா புத்தகத்தை வாசி கொடுக்கிறாங்க. அவர் அந்த புத்தகத்துல தன்னை குறித்து எழுதிக்கிற இடத்தை கண்டு வாசித்து தீர்க்கதரிசி சுருட்டி கொடுத்துட்டார். அவன் அதுக்கு மேல படிச்சுட்டே இருந்தான். எப்பவுமே தேவன் ஒரு மனிதனிட்ட இறங்கி அவனுடைய காரியத்தை சொல்லுகிறதை உலகம் ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ளாது. இது உலகத்துடைய காரியம். அதுக்காக தேவன் தன்னுடைய காரியத்தை மாற்றி வைக்கவும் மாட்டார். மூன்றாவதாக கிறிஸ்துவின் சரீரமாக சபையை பூமியை ஸ்தாபிக்கிறார். அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷகர்கள், போதகர்கள், மேய்ப்பர்கள். சுவிசேஷம், பைபிள் மினிஸ்ட்ரி, கனிகள், வரங்கள், மன்னிப்பு, மீட்பு, ரட்சிப்பு, மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல், நித்திய நியாயம். இதெல்லாம் these are the properties of the church, body of Christ. கிறிஸ்து சரீரமாக சபைக்கு சொந்த கனிகள், வரங்கள், ஊழியங்கள் எல்லாம் சபைக்குரிய. இது யார் சபித்தார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. நல்ல now 2025 ஆண்டுகள் முடிந்து விட்டது. I can prove the word of God. 7 குத்து வழக்குகள் வெளிப்படுத்தவில்லை, 7 நட்சத்திரங்கள், 7 சபைகள், சபைக்குரிய வாக்குத்தத்தங்கள் எல்லாமே முடிஞ்சிச்சு. இதனால இப்ப நமக்கு மன்னிப்பு தெரியும், ரட்சிப்பு தெரியும், மரணம் எல்லாம் தெரியும், அடக்கம் தெரியும், உயிர்த்தெழுதல் தெரியும், மறுரூபம் தெரியும், எடுத்துக்கொள்ளப்பட்டது தெரியும், தீர்க்கதரிசனம் தெரியும், சொப்பனம் தெரியும், அடையாளங்கள் தெரியும், அற்புதங்கள் தெரியும். ஆனா நமக்கு
மண்ணாடு சாயலும் அணிந்திருக்கிறது போல வானமுடைய சாயலையும் அணிந்து கொள்வோம். தெரியுமா தெரியாதா? தேவனுக்கு வெளிப்படணும். தெரியுமா தெரியாதா? சிருஷ்டி சோதனம் அடையணும். தெரியுமா தெரியாதா? ஆட்டுக்குட்டியாருடைய மனைவி ஆயத்தமாகணும். தெரியுமா தெரியாதா? அவர் கல்யாணம் நடக்கணும். தெரியுமா தெரியாதா? ஹalleluya. புதியவன புதிய வரப்போறது. தெரியுமா தெரியாதா? இப்போ இந்த புக் ஆஃப் ரெவலேஷன் ஜீசஸ் கிரைஸ்ட் இயேசு கிறிஸ்துவின் வெளிப்பாடுங்கிற புத்தகத்துக்குள்ள போணும் அப்படின்னா, if you want to read the book of Revelation Jesus Christ, if you receive the Spirit, ஆவியை பெற்ற அத்தனை பேரையும் God can stop outside the book of Revelation of Jesus Christ. Because Revelation chapter 1 the verse 10 says, வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், கர்த்தருடைய நாளில், Revelation chapter 1 the verse 10. கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானே, கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானே. பெந்தெகோஸ்து நாளில யோவான் ஆவியை பெற்றான், பரிசுத்தாவியை பெற்றான். அக்கினிமானவன் ஆவியை பெற்ற யோவான் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல அங்க இருக்கிறான். 3ஆம் அதிகாரத்துல பேதுருவும் யோவான் சப்பாடி தூக்கிட்டு போயிருக்காங்க. அக்கினிமான் ஆவியோடு யோவான் அப்போஸ்தலர்களுக்கு சபைக்கு சென்ற பொழுது இயேசு கிறிஸ்துவின் வெளிப்பாடு அவருக்கு கொடுக்கப்படவில்லை என்று சொல்லி சத்தியத்தின்படியே பேசுகிறேன். ஹalleluya. The book of Revelation will never be back to when John was received filled with the Spirit of God. பரிசுத்தாவி பெற்று சப்பாடி யோவான் தூக்கி விடுகிறார். But he could not able to receive the revelation of Jesus Christ. Will you believe it? Hallelujah. நண்பர்களே, so God put the book of Revelation to separate people, those who receive the Spirit of God. ஆவியை பெற்றவன் எல்லாம் வெளிப்பாட்டுக்கு வெளியே நிறுத்தி ஆவிக்குள்ள கொண்டு போறாரு. அங்க ரெண்டு பாடத்தை பத்தி பேசுறாரு. ஒன்று சாட்சியின் கூடாரம், ரெண்டு பரலோகம். வாசிங்க Revelation 15. Revelation chapter 15 the verse 5. Revelation இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ பரலோகத்திலே சாட்சி கூடாரமாகிய ஆலயம் திறக்கப்பட்டது. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே அக்கினிமயமான நாவுகளை யோவான் பெற்றானே, அப்பொழுது இந்த சாட்சியின் கூடாரம் கண்டிக்க தெரியல. Why? நல்ல கவனிக்கணும் பிரதர். ஆபிரகாம் காலத்துல மன்னா கிடையாது, ஆசீர் கூடாரம் கிடையாது. லேவியா எல்லாரும் யாருமே இருக்காங்க, ஆபிரகாம் தான் இருக்காங்க. கடவுள் ஆபிரகாம் சாப்பிடும் போது லேவியே ஆசாரியே மோசே யாருமே இருந்தாங்க, ஆபிரகாம் தான் இருக்கிறாங்க. என்ன அது ஆபிரகாமுக்குள்ளதான் இருக்கிறான். யாரு? மோசே இருக்கிறான். அவரை மாம்சத்துக்கு கொண்டு வந்துதான் ஆபிரகாம் அவன்கிட்ட பேசுறாரு. நல்லா பைபிள் படிச்சு பாருங்க. When God met Abraham, Moses was inside the lines of Abraham's seed and all the saints, எல்லா பரிசுத்தவானா இருக்கட்டும், நீதிமானா இருக்கட்டும், ஆசாரியனா இருக்கட்டும், கோத்திரமா இருக்கட்டும், எல்லாம் யாருமே இருக்கிறாங்க. ஆமா, அப்ப கடவுளை யாருக்கு பாரு, ஆபிரகாமோட கண்கள் யாரை பார்க்கிறது? கடவுளை பார்க்கிறது. அதுக்கு யார் இருக்கிறா? மோசே. அப்ப மோசே வெளியே வந்த பிறகுதான் ஆபிரகாம் எழுத முடிகிறது. ஹalleluya. சந்தித்தவன் வேற, எழுதினவன் வேற. சந்தித்தவன் ஆபிரகாம், எழுதினவன் மோசே. ஹalleluya. My dear brothers and sisters, now the time is going to end. And I want to summarize it. So the book of Revelation, I will continue by tomorrow itself. நாளைக்கு ராத்திரி தொடர்ந்து நான் பேசுவேன். There are two things that we open. ரெண்டு காரியம் திறக்கப்படுகிறது. வெளிப்படுத்தல் 15 வாசித்திருக்கிறதா? வெளிப்படுத்தல் 15:5. Revelation chapter 15 the verse 5. One second. இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ பரலோகத்திலே சாட்சி கூடாரமாகிய ஆலயம் திறக்கப்பட்டது. இவைகளுக்கு பின்புனா எல்லா தூரோட சத்தமும் முடிஞ்ச கூடாது, எக்காலம் முடிஞ்ச கூடாது. நல்ல பைபிளை படி. பரலோகத்திலே இவைகளுக்கு பின்பு, ஏன்னா நல்ல கவனிக்க. வெளிப்படுத்தல் 15:1 படி. பின்பு வாசிப்பா 15:1. பின்பு வானத்திலே பெரிதும் ஆச்சரியமான வேறொரு அடையாளமாகிய கடைசியான 7 வாதைகளுடைய 7 தூதரை கண்டேன். 7 தூதரை கண்டேன். அவைகளால் தேவனுடைய கோபம் முடியும். அப்ப கடவுளுடைய கோபம் முடிஞ்ச பிறகுதான் சாட்சி கூடாரம் திறக்குதுப்பா. நல்ல பைபிள் படிங்க. கடவுளுடைய கோபம் முடியணுமே.
அல்லேலூயா Finished. அல்லேலூயா சும்மா வந்துட்டு வந்து அப்படியே விட்டு போறான்றல். ஹalleluya. ஒருத்தக்கிட்ட சாப்பிடுவாரு, ஒருத்த கதை முடிப்பாரு. ஹalleluya. அல்லேலூயா சும்மா இறங்க வர மாட்டார். அவன் நேற்று நின்று என்று மாறாதாள். Please listen. Revelation 5:50 the words were. பின் வானத்திலே இந்த வாரத்தில் பெரிதும் ஆச்சரியமான வேறொரு அடையாளமாகிய கடைசியான 7 வாதைகளுடைய 7 தூதரை கண்டேன். அவைகளால் தேவனுடைய கோபம் முடிந்தது. அவைகளால் கடவுளுடைய கோபம் முடியும். அப்ப கடவுளுடைய கோபம் முடிஞ்ச பிறகுதான் பரலோகத்திலே சாட்சியின் கூடாரமாகிய ஆலயம் திறக்கப்பட்டது. ஆபிரகாம் காலத்துல ஆசீர் கூட எங்கதான் இருக்குது. ஆபிரகாம் காலத்துல ஆசீர் கூட எங்கதான் இருக்குது, மேலதான் இருக்குது. அது யார்கிட்ட காட்டல, அவரோட சொல்லல. ஆனா அவன் சந்தி அவனுக்கு கூட வந்து மோசத்தை காட்டுறது. அதே போல அப்போஸ்தலர்களுக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் சுவிசேஷ காலத்துல இந்த மெய்யான கூட மேல இருந்துச்சு. அவங்கிட்ட காட்டாம நம்ம காட்டினாரியா. ஆபிரகாம்கிட்ட ஆசீர்வாதத்தை காட்டாம அவன் வயித்துல வந்த மோசத்தை காட்டுறது மாதிரி அப்போஸ்தலர்களுக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் சுவிசேஷ போதகர்களுக்கும் காலத்துல இந்த மெய்யான கூட அவருக்குள்ள இருந்தது. அதை அவங்கிட்ட சொல்லாம பாவிகளும் நீசும் அப்பனும் துரோகியுமாகிய நமக்கு இந்த கடைசி காலத்துல 2021 ஜூலை 24 தேசத்துக்கு அனுப்பினார். ஹalleluya. God bless you. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. We meet tomorrow. நாளை இரவிலும் சந்திப்போம். Please. Let us stand for the prayer. யாவரும் கண்களை மூடி கர்த்தருடைய Oh. Hallelujah. Hallelujah. இயேசுவே உமக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம். பஞ்சத்தில் எலியாவுக்கு அப்பம் கொடுத்தார், பஞ்சமின்றி எலியாவை ஆசீர்வதித்தார். பஞ்சத்தில் எலியாவுக்கு அப்பம் கொடுத்தார், பஞ்சமின்றி எலியாவை ஆசீர்வதித்தார். பஞ்சம் தீரும் வரை அந்த விதவை வீட்டில், பஞ்சம் தீரும் வரை அந்த விதவை வீட்டில் அந்த பானையில் எண்ணெயும் மாவும் குறையவில்லை, அந்த பானையில் எண்ணெயும் மாவும் குறையவில்லை. எனக்காக யாவற்றையும் செய்பவரே, எனக்கு பயமில்லை உலகினிலே. எனக்காக யாவற்றையும் செய்பவரே, எனக்கு பயமில்லை உலகினிலே. அதிகமான loving gracious Father, I thank them for this wonderful night. கர்த்தாவே, நீ பேசுற உண்மையான மெய்யான ராஜரிகமான செய்திக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நீ ஒரு மனிதனை அழைத்து விட்டால் அவரோடு தங்கி அவனுக்கு எல்லா கருத்தை வெளிப்படுத்தி அவரோடு புசித்து உலகத்தின் முடிந்தவருக்கு சொல்லி ஆபிரகாமை போல நீ பூமிக்கு இறங்கி வந்தவர்களுக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நான் thank you. Hallelujah. ஓ, ஒரு பெரிய அசைவுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய உன்னதமான வெளிச்சத்துக்காக ஸ்தோத்திரம். நீ அனுப்பின ராஜரிகமான செய்திக்காக ஸ்தோத்திரம் ஐயா. Lord, heal them and fill. Let the Spirit of God move upon you, my people, Lord. Hallelujah. ஓ கர்த்தாவே, உலகத்துக்கு முன்பதாக கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நீ தந்த ஒவ்வொரு சந்ததியும் ஆண்டவரே, இந்த மெய்யான சந்ததியை கேட்டு கர்த்தாவே, let them come out of all the denomination. Let them understand you are the true God tonight, Lord. மெய்யான தேவத்தை அறிந்து இரக்கம் பாராட்டும். எல்லா கனம் துதி மேலோட்டு சேர்த்துக்கிறேன் இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே. ஆமென். 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 யோகன் ஐயா நேசித்த அருளாளரே ராஜா, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, கொடான கொடி சோதரையா ஆண்டவரே, நீங்க பேசின அதிசயமான ஆச்சரியமான வார்த்தைகள் திருப்தி ஆண்டவரே, மாபெரும் ஆண்டவரே சத்தியத்தின் கொடான கொடி சோதரையா ஆண்டவரே சோதரமையா ஆபிரகாம் தேவன்